குற்றாலம் பார்டர் பரோட்டா கடைக்காரனே, உங்ககிட்ட நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. எப்பயும் இந்த திருநெல்வேலி பரோட்டா கடையில தான் வந்து சாப்பிடுவோம். இது எங்க இருக்குன்னா, பள்ளிக்கரணை ரோடு இருக்குல்ல, டுவர்ட்ஸ் மேடவாக்கம் ரோடு, அங்கதான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. எப்பவுமே இங்கே தான் சாப்பிடுவோம். மதுரை பரோட்டா அளவுக்கு இல்லாட்டினாலும் இங்கேயும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு இருக்கும் திருநெல்வேலி பரோட்டா கடை. சரி, ஓகே, இந்த கடைக்கு பக்கத்து கடையில் புதுசாக ஒன்று குற்றாலம் பார்டர் பரோட்டா கடைன்னு சொல்லி திறந்துருக்காங்களே, கூட்டமும் நிறையா இருக்கே, போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். வெயிட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு ஒர்த்து 3 சால்னா கொடுக்குறாங்க. ஒரு சால்னா ரொம்ப காரமாக டேஸ்டே இல்லாமல் நல்லா இல்லை. மற்ற நாட்டுக்கோழி மட்டன் குழம்பு அடி தூக்கிருச்சு, அவ்வளோ டேஸ்ட்டு. மதுரை பன் பரோட்டா கடையில் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டு. கேட்க ஊற்றிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சால்னாக்குமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இதில் வந்து காரம் கம்மியாக இருக்கும், இது எப்படி பண்ணுங்க, அப்படி இதோட இது மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு சாப்பிட்டு வந்ததில். அப்புறம் வந்து பிச்சு போட்ட கோழி அதை விட அடி தூள் டேஸ்ட்டு. எங்களை வந்ததுக்கு ஒர்த்து அப்படின்னு இருந்துச்சு. அதை விட மசாலா கலக்கின்றது எங்களுக்கு புதுசாக தான் இருந்துச்சு. அது வந்து 45 rupees தான். பரோட்டா வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, 21 ரூபாய்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான். இன்னும் ரொம்ப குட்டி குட்டி பரோட்டாவாக இருந்துச்சு. ஒரு ஆள் எப்படி 5 பரோட்டா 6 பரோட்டா சாப்பிடலாம், அந்த அளவுக்கு குட்டி தான். ஆனால் டேஸ்ட்டே அடி தூக்கிடுச்சு. ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் சால்னாலாம் மிரட்டி விட்டாங்க. அப்புறம் வெளியிலே ஒரு குட்டி பீடா கடை இருந்துச்சு. இந்த பீடா நாங்கள் இப்போ காட்டுறோம்ல, அந்த பீடா வந்து 35 rupees. 10 ரூபா தான் இந்த பீடா. மதுரையில் இங்கே 35 ரூபான்னு சொல்லவும் ஷாக் ஆகிட்டோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீடாவும் வாங்கி சாப்பிட்டு ஒரு வழியாக ஹாப்பியாக வீட்டுக்கு வந்தாச்சு. பாய்.